நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம இப்போ நம்ம மல்லி சீரியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து பிரச்சனை மேலே பிரச்சனையில் மாட்டினே இருக்காங்க. என்னடா அவங்கள மட்டும் பிரச்சனைகள் ஒரு பக்கம் சூழுதா, இல்லை பிரச்சனைகளை தான் அவங்க போய் மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறிகள் உங்களுக்குள்ளே இருக்கும். எங்கே போனாலும் மல்லிக்கு என்ன தெரியாதா? ஏன் இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் தானே வேலை செஞ்சுருந்தாங்க, அப்போ எப்படி மல்லிக்கு தெரியாமல் இருக்கும் இந்த கம்பெனியில் ராஜேஸ்வரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் ஒரு பக்கம் பெருசாகிட்டே போயின்னு இருக்குங்க. இதுக்கு நடுவில் பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோம் அதுதாங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வருது. எதுக்கு மல்லி, நான் சம்பாரிச்சு இந்த வீட்டை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கையே போயிருச்சா? எதுக்காக நீ வேலைக்கு போன சொல்லு பார்க்கலாம். அதுவும் ராஜேஸ்வரி கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கேன், நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு சத்தியமாக தெரிஞ்சிருச்சா? இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருந்தே பிரோஜனம் இல்லை, நான் எங்கேயாச்சும் போயிருட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் விஜய் எதுக்காக இந்த மாதிரி ரொம்பவே மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க? என் மனசு வலிக்குது விஜய், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க. இதுக்கு மேலே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு, ஐயோ நம்மளை என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமாக புரிஞ்சுக்கிட்டாங்களே தான் மனைவியை, நம்மளை புரிஞ்சிக்காமல் ஒரு பக்கம் நடக்கிறாங்களே, இது நம்ம மனசுக்கு எவ்வளோ வேதனையாக தரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்பவே நொந்து போயிட்டு, சரி நடக்கிறது நடக்கட்டும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருங்க, ஆனால் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கு, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி போனது போகட்டும், இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த பாருங்க விஜய், நீங்களும் இனிமேல் போய் சொல்ல வேணாம், நானும் இனிமேல் போய் சொல்ல மாட்டேன். என்னென்ன நடந்துச்சு ஏதாவது நடந்துச்சு நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். நீங்களும் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் இருந்துன்னு எதுவுமே சொல்லாமல் நான் கார்ப்பரேட் கம்பெனி தான் போயின்னு இருக்கேன். ஆமாம், அதனால தான் உங்கள் கை காலில் எல்லாமே கிரிஸாக இருக்கா? என்ன விஜய் என்கிட்டே போய் சொல்கிறீங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ராஜேஸ்வரி என்கிட்ட ஆதாரமாயிட்டு வந்து காட்டிட்டாங்க, இதுக்கப்புறமும் ஏன் விஜய் என்கிட்ட நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் கஷ்டப்பட்டு நம்ம மல்லி பேசின்னு இருக்காங்க. என்னடா அது நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பேசணும், ஆனால் ஒரே வாரத்தில் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாலே எப்படி மல்லி, ஹவு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விஜய் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு மேலேயே என்கிட்ட போய் சொல்லாதீங்க, இதுக்கு மேலேயே என்னால் தாங்க முடியாது, நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டேன், எந்த ஒரு ஒளிவு மறைவும் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஒளிவு மறைவாக தான் என்கிட்ட இருக்கீங்க, ஏன் என்னை பிடிக்கலையா உங்களுக்கு, ஏன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மல்லி, நான் இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ அதை விரும்ப மாட்டேன், அந்த ஒரே காரணத்தில் தான் உங்கள்கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்லலை, என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேலேயும் உங்கள்கிட்ட நான் நடிக்க விரும்பலை, உண்மை எல்லாமே நான் சொல்லிடுறேன், இப்படி தான் நடந்துச்சு, இதுதான் விஷயம், இப்படி தான் என்னோடய வாழ்க்கை போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசின்னு இருக்காங்க. அதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் எப்படியோ ஒரு வெளியடாயப்பா எல்லாம் உண்மையும் சொல்லிட்டார் விஜய், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை சாமி, நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த கான்செப்டில் இவங்க தீர்மானிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் கிட்ட நீங்கள் எந்த வேலைக்கு வேணாலும் போங்க விஜய், திருடாமல் பொய் சொல்லாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும், மற்றபடி இந்த ராஜேஸ்வரி பண்ணாலே அடுத்தவங்க சொத்தை எப்படி அடித்து போடுறது, காலை வார்த்தி எப்படி சொத்தை எடுக்கிறது, அந்த மாதிரி கேவலமான வேலைக்கு போகாமல் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படின்ற தொழிலுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதான் விஜய் என்ன, மல்லி என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நான் அந்த மாதிரி எந்த ஒரு வேலைக்கும் நான் போக மாட்டேன், அதனால் நீ என்னை நினச்சி எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் ஒரு பக்கம் போக, நீ எங்கடா அடர்ந்த காட்டுக்குள்ளே போயின்னு இருக்க? ஆமாங்க, நாம் நம்ம ஊரில் இருக்கிற பாலருக்கு தான் வந்திருந்தோம். இங்கே தண்ணி ரொம்பவே சல அழகாக தண்ணி போயிட்டு இருக்குது, தண்ணி சத்தம் கூட உங்களுக்கு லைட்டாக கேட்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணுன்னா அதுக்கு தனி தைரியம் வேணும், ஏன்னா இது அடர்ந்த காடு, இந்த பக்கம் சிங்கம், புலி, யானை, கரடி, இந்த மாதிரி நிறைய காட்டு விலங்குகளாக இருக்கும். அதுக்கு மத்தியில் நம்ம வாய்ஸை நம்ம எதனா ஒன்று பேசிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த காட்டு விலங்குகள் நம்மளை நெருங்காது, இல்லைனா அடுத்த செகண்ட் எந்த செகண்ட் நம்மளை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் வாழ்க்கையில் எப்படி நம்ம பார்த்து பக்குவமாக போகிறோம்லோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கை தப்பிக்கப்படும், இல்லைனா நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட டாடா நீங்கள் வேலைக்கு போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை டாடா, ஆனால் நீங்கள் போயிட்டு கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாடா, நீங்கள் இனிமேல் வேலைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல, கொஞ்சமாதிரி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு போயிடுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்கிறா. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரொம்பவே ஃப்ரீடமாக சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்போ அப்பான்ற முறையில் உங்ககிட்ட பேசக்கூட முடியறதில்ல, எந்த நேரம் பார்த்தாலும் வேலைன்னு வரீங்க, இதுதாம்மா மிடில் கிளாஸ் பாய்ஸோட வாழ்க்கை, இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பணக்காராக இருந்தபோது நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் சந்தோஷமாக இருந்தோம், எங்கே வேணாலும் போனோம், ஆனால் இப்போது காசு இல்லாத காரணத்தினால நம்மளால் எங்கேயுமே போக முடியல,
இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே ஒரு பக்கம் சுமூகமாக தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் இதுதான் முடிவு, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஆரம்பமும் முடிவும் என்றைக்குமே ஒன்றாகாது. அதனால் ரெண்டும் வெவ்வேறு தான். அது போல தான் வாழ்க்கையும். என்றைக்குமே தொடக்கத்திலே நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எப்பயானா ஒரு டைம் நமக்கான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அந்த சமயத்தில் நம்ம சந்தோஷமாக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசை ஆறுதலை படுத்தின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் நம்மளோட கான்செப்டில் நம்ம பாட்டுக்கு நம்ம போயினே இருக்கணும். வழியில் யார் வராங்க யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாதுங்க. எப்படி வாழ்க்கை முன்னேறணுமா அப்படி முன்னேறி போயின்னு இருக்கணும். இந்த 2 பசங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இவங்க தான் இந்த காட்டை வந்து பராமரிக்கிறவங்க. இந்த காட்டில் எந்த ஒரு பிரச்சனை வராமல் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது பொறுப்பாளர்னு சொல்லிட்டு சொல்லலாம். பார்க்கறது பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க டீசெண்டான பசங்க. ஸோ நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.